ஐபிஎல் 4th மேட்ச் ராஜஸ்தானுக்கும் எல்எஸ்ஜிக்கும் நடக்க போகுது. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட் டீம் வந்து எதுவோ கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீம் ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே வந்து சூப்பரான டீம்ஸு. எல்எஸ்ஜி வந்து போன வாட்டி பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க. ராஜஸ்தான் வந்து போன வாட்டி பிளே ஆஃப் ஆட முடியாமல் 5th முடித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஜஸ்தான் டீமோட ஸ்குவாடை பார்ப்போம். ராஜஸ்தான் டீம் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இருக்காரு, ஜாஸ் பட்லர் இருக்காரு, இட்மயர் இருக்காரு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இருக்காரு, ரியான் பராங் இருக்காரு, ரோமன் பால் இருக்காரு. டீம் சூப்பராக இருக்குது ராஜஸ்தானுக்கு. ராஜஸ்தான் வந்து கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த வருஷம் டீம் பார்க்கும்போது எல்லாருமே இருக்காங்க டீமில். எந்த குறையும் சொல்ல முடியாது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமு. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து அப்படிப்பட்ட டீமாக இருக்குது. அதில் எந்த குறையும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சூப்பர் டீமாக இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸில் யார் யார் வந்து 7 இந்தியன் பேட்டர்ஸ் விளாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், இந்தியாவோட யங் டேலண்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக ஆடுவார். அடுத்தது வந்து ரியான் பராங் 3. அடுத்தது வந்து வேறு யார் போகிறோம், அஸ்வின் கண்டிப்பாக விளாடுவார் 4. சகல் வந்து 5, சந்தீப் சர்மா 6, இன்னொன்று வந்து குல்தீப் சேனா 7 பேர் விளாண்டுருவாங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஓவர்சீஸ் பிளேயர் யார் யார் 4 பேர் விளாடுவாங்கன்னா ஜாஸ் பட்லர், இட்மயர், அடுத்தது வந்து ரோவன் பால், அடுத்தது வந்து ட்ரெண்ட் போல்ட். இவங்க 4 பேர் வந்து ஓவர்சீஸ் ஆடுவாங்க. ஆடம் ஜாம்பா வந்து விட்ரான் வாங்கிட்டாரு. இந்த வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து நான் விளாடல விட்ரான் வாங்கிட்டார். பர்சனல் ரீசன்னா அது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு இது இருக்காது. ஏன்னா அவர் விட்ரான் ஆனதுனால இதான் வந்து ராஜஸ்தானோட ஸ்குவாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதே வந்து எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஸ்குவாட் வந்து சூப்பராக இருக்குது. போன வாட்டி பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆயிடுச்சு. கேஎல் ராகுல் வந்து பேக் மறுபடியும் வந்துட்டார். அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடாது, என்சிஏலேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பேட்டிங் மட்டும் ஆடணும், ஃபீல்டிங் பண்ணணுன்ட்டு. விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நாளைக்கு எப்படி இருப்பாருன்னு தெரில, பார்ப்போம். அது ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்எஸ்டி ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி ஸ்குவாடில் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா வெயிட்டான டீமாக இருக்குது. எல்எஸ்டி பார்க்கும்போது பிளே ஆஃப்க்கு கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆயிரும். ஏன்னா போன வாட்டியே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆன டீம் வந்து எல்எஸ்டி. கேஎல் ராகுல் இருக்காரு, டேவிட் படிக்கல் போன வாட்டி ராஜஸ்தானுக்கு ஆடினவர், இந்த வாட்டி எல்எஸ்டிக்கு ஆடுறாரு. குவிண்டன் டிகாக் இருக்காரு, நிக்லஸ் புரான் இருக்காரு, ஆஷ்வின் டனர் இருக்காரு, ஆயுஷ் படோடி இருக்காரு, தீபக் கோடா இருக்காரு, கிருஷ்ணப்பா கௌதம் இருக்காரு, குணால் பாண்டியா இருக்காரு, மெயில்ஸ் இருக்காரு, மார்க்கஸ் டானிஸ் இருக்காரு. சூப்பர் டீமாக இருக்குது. டேவிட் வில்லி இருக்காரு. பவுலர்ஸில் வந்து ரவி பிஷ்ணா இருக்காரு, சித்தார்த்தன் இருக்காரு, நவீன் உல்லாக் இருக்காரு, ஷிமாரி ஜோசப் வெஸ்ட் இண்டீஸோட மெயின் பவுலர் ஷிமாரி ஜோசப் எடுத்திருக்காங்க. அவர் தான் ஹீரோவாகிட்டு இருந்தார் ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு, வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸில். இப்போ அவர் வந்து எல்எஸ்டிக்கு ஆடுறாரு. எல்எஸ்டி டீம் சூப்பராக இருக்குது. எல்எஸ்டியில் வந்து யார் யார் வந்து நாளைக்கு இந்தியாவில் உள்ள 7 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க பார்த்தா கேஎல் ராகுல், டேவிட் படிக்கல், ஆயுஷ் பதோனி, குணால் பாண்டியா 4, ரவி பிஷ்ணாய் 5, யாஷ் தாக்கூர் 6, இன்னொரு யார் யார் விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் சொல்லிட்டேன்ல, குணால் பாண்டியா, கௌதம் ஆடுவார். அதே ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னா டிகாக் கண்டிப்பாக இருப்பார், நிக்லஸ் புரான் கண்டிப்பாக இருப்பார் 2. அடுத்தது வந்து நவீன் உல்லாக் வந்து 3, ஷிமாரி ஜோசப் வந்து 4. இவங்க தான் 4 பேர் கண்டிப்பாக விளாடுவாங்க நாளைக்கு. இதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது வந்து இன்றைக்கி ஒரு மேட்ச் நடந்துச்சுங்க. டெல்லிக்கும் பஞ்சாப்க்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. டெல்லிக்கும் பஞ்சாப்க்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெல்லி பேட்டிங் ஆடினாங்க. டெல்லி பேட்டிங் ஆடினதில் வந்து டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ் நல்ல ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. மிச்சல் மார்ஷ் வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஷேன் ஓப்பும் கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடி 33 ரன்ஸ் அடித்தார். நடுவில் உள்ள மிடில் ஆர்டர்ஸ் வந்து டெல்லிக்கு யாருமே ஃபயர் பண்ணல. ரிஷப் பந்த் வந்து இப்போ தான் வந்திருந்தார் 1 இயர், லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஆடாமல். அவர் வந்து போக செட் ஆயிடுவார் மேட்சஸ்க்குனா. இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்மாராக தான் ஆடினார். பரவாயில்ல அவர் வந்து விளாண்டது. அடுத்தது வந்து அக்ஷர் பட்டேல் நல்லா விளாடல. அப்புறமேட்டு வந்து கடைசியாக வந்து அபிஷேக் புரோல் இம்பேக்ட் பிளேயராக வந்தார். அவர் தான் வந்து கடைசி ஓவரில் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து 25 ரன்ஸ் அடித்து கேமை மாற்றினார். அவர் அந்த 25 ரன்ஸ் அடிக்கலைன்னா
டெல்லி வந்து 140லே முடிஞ்சிருக்கும் ஸ்கோரு. அவர் தான் ரன்னை ஏற்றி 25 ரன்ஸ் அடித்து 174 அடித்தாங்க. எகென்ஸ்ட்டு பஞ்சாப் வந்து சேசிங் ஆரம்பித்தாங்க. ஷிகர் தவான் ஃபஸ்ட்டு ஓவரே கலீல் அகமது வந்து 14 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஜோனி பெஸ்டோ வந்து சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு. அவங்கள வந்து பஞ்சாபில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்னால் மிடில் ஆர்டர்ஸ் வந்து சூப்பராக ஆடினாங்க. சாம் கரன்ஸ் வந்து 63 ரன்ஸ் அடித்தார். அப்புறம் லிவிங்ஸ்டனும் சூப்பராக ஆடினார். 21 பால்ஸ்க்கு 38 ரன்ஸ் அடித்தாருங்க. நல்லா அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப். பஞ்சாப் வந்து 177 ரன்ஸ் அடிச்சிட்டாங்கங்க. 19th ஓவர் 20th ஓவர் வின் பண்ணிட்டாங்க. கலீல் டெல்லியில் என்ன ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலர்ஸே இல்லை. அதனால தான் டெல்லி வந்து மாட்டிக்கிச்சு. ஓவர்சீஸ் பவுலர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா டெல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஓவர்சீஸ் பவுலர் வந்து மித்தன் மார்ஷை வச்சு தான் போனாங்க. மித்தன் மார்ஷே வந்து 50 ரன்ஸ்க்கு மேலே கொடுத்துட்டாருங்க. 50 ரன்ஸுக்கு மேலே வெளுத்து எடுத்துட்டாங்க மித்தன் மார்ஷை. மித்தன் மார்ஷ் பேட்டிங் ஆடுவார். ஆனால் இந்த வாட்டி பவுலிங்கில் வந்து உரிச்சு எடுத்துட்டாங்க மித்தன் மார்ஷை. கலீல் அகமது வந்து 43 ரன்ஸ் கொடுத்தாரு. அதான் மேட்ச் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிருச்சு. இல்லைனா வந்து டெல்லி வந்து ஒரு கொஞ்சமாச்சும் டஃப் பண்ணியிருப்பாங்க. 174ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் ஆனால் பஞ்சாப் வந்து நல்லா விளாண்டுட்டாங்கங்க. பார்ப்போம் இன்னும் வர மேட்சஸ்லலாம் டெல்லி வந்து ஒழுங்காக விளாடி இந்த இதை ஈக்குவல் பண்ணணும். பார்ப்போம் இன்னும் டெல்லிக்கு வந்து இன்னும் நிறையா சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.